திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். திண்டுக்கல் மாவட்ட முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் கண்டன உரையாற்றினார். கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து திமுக மேற்கு ஒன்றிய அஇஅதிமுக கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் என்ஜிஓ காலனி உழவர் சந்தை எதிரே நடைபெற்றது. கூட்டத்திற்கு திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் தலைமை வகித்தார். வடக்கு ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் முன்னிலை வகித்தார். அதிமுக பொருளாளர் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கண்டன உரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது: கிராமங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரமாக 100 நாள் வேலை திட்டம் விளங்கி வருகிறது. அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் முறையாக திட்டத்தின் கீழ் வேலை பார்க்கும் தொழிலாளருக்கு வழங்கப்பட்டு வந்தது. இந்த பிரச்சாரத்தின் போது திமுக அரசு பல்வேறு வாக்குறுதி குறித்து தேதிக்குள் சம்பளம் நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு அளித்தது. 150 நாள் வேலை திட்டத்தில் அது 100 நாள் வேலை திட்டமாக மாற்றப்படுவதுடன் பேரூராட்சிகளில் இந்த திட்டம் விரிவுறுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் பணியாற்றும் தொழிலாளர்களின் ஒரு நாள் சம்பளம் 300ஆக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்து இருந்தது. ஆனால் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்து 100 நாள் வேலை திட்டம் குறித்து தெரிவித்த எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. மாறாக அந்த திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் பல்வேறு முறைகேடுகளை திமுக அரசு செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனம் வழங்கப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். 3 கேஸ் சிலிண்டர் இலவசம் என்றும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டியில் இறந்தவர்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்கப்படும். ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் கிராமங்களுக்கு 5 லட்சம் வழங்கப்படும் என தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த செங்கோட்டையன், எடப்பாடியார் முடியாதது எல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லி வருகிறார் என்கிறார். விரைவில் மத்திய அரசு மூலம் தமிழக மக்களுக்கு நல்ல நல்ல அறிவிப்புகள் எல்லாம் வரப்போகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு செயலாளர்கள் மருதராஜ், அவைத்தலைவர் சங்கரநாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரேம்குமார், கூட்டணி கட்சி தலைவர்கள் பாஜக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம், திண்டுக்கல் மாமன்ற உறுப்பினர் தனபாலன், அமமுக நல்லுசாமி, தமாக ரதீஷ், மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராஜ்மோகன், மாவட்ட பேரவை செயலாளர் பாரதி முருகன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் நெப்போலியன், பகுதி கழக செயலாளர்கள் சுப்பிரமணி, மோகன், ராஜன், முரளி, சேசு, முகமது இக்பால், முன்னாள் ஆவின் தலைவர் திவான் பாட்சா, மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ஜெயராமன், தவகல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல நிர்வாகிகள் பிரேம், ராஜேஷ் கண்ணா, தனஞ்சயன், மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் ரவிக்குமார் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள், சார்பு அணி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். எல்லா அரசாங்க படத்தை கொடுக்குறது உனக்கு என்ன வலிக்குது? அதை அப்ப 5000 கூட நான் கொடுக்கல. ஆனால் எங்கள் அறிவிப்பில் மக்களுக்கு என்னென்ன செய்ய போறோமோ அவைகளை செய்வோம். இது ஏமாற்று வேலை. டாஸ்மாக்ல என்னென்ன ஊழியர் சாராயத்தில் உங்களுக்கு தெரியும். 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு மின்சார வரி எப்படி ஏற்றிட்டாங்க, சொத்து வரி எப்படி ஏற்றிட்டாங்க, அதே போலவே வீட்டு வரி எப்படி ஏற்றிட்டாங்க, பால் விலை உயர்வு, அரிசி விலை உயர்வு, மண்ணெண்ணெய் விலை உயர்வுக்கு என்ன ஒவ்வொரு பொருள்களின் விலை உயர்ந்து இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டு
ஒரு மாதத்திற்கு 5000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு அதிகமான செலவு செய்கிற சூழ்நிலையை கையாளாக பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்துவிட்டு இன்னும் 1.5 மாதத்தில் ஒரு மாதத்தில் தேர்வு ஒரு 15 நாளில் தேர்தல் அறிவிக்க இருக்கிறார்கள். உடனடியாக அறிவிச்சிருவாங்க பயந்து இந்த 1000 ரூபாயை கூட நிறுத்திடுவாங்க மத்திய அரசாங்கம் நான் சொல்றேன்னு சொல்லி பொய் நடக்காத பொய்யை சொல்லி அதை சொல்லியிருக்கார். மத்திய அரசாங்கத்திற்கு 60%, மாநில அரசாங்கத்திற்கு 40% இந்த 100 நாள் வேலை திட்டம். 15 நாளில் இந்த திட்டத்திற்கு சம்பளம் கொடுத்தாக வேண்டும். எல்லா உரிமையும் மாநில அரசுக்குத்தான் அப்படின்னு இந்த உத்தரவு 125 நாள் போடும்போது மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருச்சு. ஆனால் திட்டம் மோசமானது, ஏமாற்று விலை அப்படின்னு சொல்றாரு. நம்பாதீங்க. இது ஒரு போதை சொத்துக்கு ஒரு சோறு பதம். 5 அறிவிப்புல எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து கண்டிக்கின்றோம். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 20 முதல் 30 நாட்கள் மட்டுமே பணி வழங்கிய 20 நாள் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். இந்த திட்டத்தில் பணியாற்றுவதற்கான ஊதியத்தை வழங்காத மக்கள் விரோத விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம்.